சுவாதி கொலை நடந்து இன்றுடன் ஓராண்டு ஆகும் நிலையில் பெண்கள் பாதுகாப்பில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதா என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. கடந்த ஆண்டு இதே நாள் அதிகாலை வேளையில் அதிக ஆள் நடமாட்டம் இல்லாத சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மென்பொருள் பொறியாளர் சுவாதி கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து பெற்றோருக்கும் பெரும் அதிர்ச்சியை அளித்தது. கொலையாளியை கண்டுபிடிப்பதில் போலீசாருக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. அப்போது சென்னை மண்டலத்துக்கு உட்பட்ட 43 ரயில் நிலையங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒரு வழியாக ரயில் நிலையம் அருகில் இருந்த தனியார் கட்டிடத்தில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சி அடிப்படையில் குற்றவாளி என சந்தேகிக்கப்படும் ராம்குமார் என்பவரை நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரத்தில் போலீஸ் கைது செய்தது. வழக்கு விசாரணையின் போதே புழல் சிறையில் ராம்குமார் மர்மமான முறையில் உயிரிழந்தார். சுவாதி கொலை நடந்து ஓராண்டு ஆகியுள்ள நிலையில் பொது இடங்களில் பெண்களின் பாதுகாப்பு என்றும் கேள்விக்குறியாகவே உள்ளது. உளவியல் ரீதியாக சமூகத்தில் ஏற்படும் மாற்றத்தால் மட்டுமே இதுபோன்ற கொலைகளை தடுக்க முடியும் என்கிறார் சமூக ஆர்வலரான ஸ்ரீனிவாசன். இன்றைக்கு உள்ள இளைஞர்கள், மாணவர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காதல் அப்படின்னா நம்ம ஒரு பெண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணோன்னா உடனே அந்த பொண்ணு நம்மளை காதலிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மிக மிக தவறானது. ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் அந்த மாணவனுக்கோ இளைஞனுக்கோ இருக்குது. ஆனால் அதை மறுக்கக்கூடிய உரிமை அந்த பெண்ணுக்கோ அந்த மாணவிக்கோ இருக்குன்றதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நான் ஒரு பெண்ணை ப்ரப்போஸ் பண்ணும்போது மறுத்துட்டா நாகரிகமாக ஒதுங்கிறது தான் அந்த பையனுக்கு நல்லது. அதே போல் பெண்களும் யாராவது பையன் ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த மாணவிகள் ரொம்ப நாசுக்காக அதை தவிர்க்கணும். அதை விட்டுட்டு கோவப்படுறதோ அல்லது திட்டுறதோ செய்யாமல், எனக்கு படிப்பு தான் முக்கியம், நான் நன்றாக படிக்கணும், வேலைக்கு நீ நல்லா படி, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி நாசுக்காக சொல்லி அவங்கள ஒதுக்கி விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கணும். சுவாதியின் படுகொலையில் இருந்தும் இச்சமூகம் பாடம் கற்றதாக தெரியவில்லை. அதனால்தான் அரியலூர் நந்தினி, பெருங்களத்தூர் சோனியா என காதல் கொலை பட்டியல் நீள்வதாக கூறுகிறார் பெண்ணியவாதியான கவிஞர் ஓவியா. குற்றம் செய்பவர்கள் மத்தியில் ஒரு குற்ற உணர்வு ஏற்படல. முக்கியமாக இதில் எழுப்பப்பட்ட சில சமூக கேள்விகள் இருக்குது. ஒரு பெண்ணுக்கு ஒரு தன்னை பின்தொடர்பவரை எதிர்ப்பதற்கு உரிமை இருக்குதா இல்லையா? அந்த உரிமையை இந்த சமூகம் நியாயமான உரிமையை அங்கீகரிக்குதா இல்லையா? இங்கே பிரச்சனை என்னன்னா, இந்த பருவத்திலே, இந்த காலகட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க இன்னும் முழுமையான ஒரு அறிவு முதிர்ச்சி அடையாத நிலையில் இந்த உரிமை பெண்ணுக்கு இருப்பதை அவர்கள் அங்கீகரிக்க மறுக்கிறார்கள். அதுதான் அடிப்படையான பிரச்சனை. அதாவது ஒரு பெண் தன்னை மறுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை அவர்களுக்கு இருக்கு. மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் 100ஆண்டு விழாவை கொண்டாட உள்ள நிலையில் அவர் பாடிய விழித்துக் கொண்டோர் எல்லாம் பிழைத்துக் கொண்டார் என்ற பாடல் வரிகள் தான் நினைவுக்கு வருகிறது. விழித்துக் கொள்ளுமா அரசு? தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் எழிலரசன்.